மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும், விட. என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மீனா. என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்ட ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே என்ன மயக்கி போடு. சதா, சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்குல்ல, இதான் உன் ஆசையா? மாமன் கையி சந்தன கட்ட, ஏறி நில்லு, எப்படி தூக்குறேன்னு பாருப்புல. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள, வா எந்திரி. இரு, வா. எங்கடா போன? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம், பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க, பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. வாமா. மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு காய்ச்சல் நாடகம் மாறணும் தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி.
அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா தைலம் தேய்ச்சி விட்றியா? ஆமாத்த, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. என்னடா சொல்ற? சத்தமா சொல்லாதடா, யாருக்கு அதில் விழுந்துற போகுது. இதெல்லாம் தப்புடா மகேஷ். என்ன தப்பு? மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவளை போய் எப்படா? சரி, அதனால் என்ன? அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா. அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்படுறான் மாப்பிள்ள. டேய் மகேஷ், இவன் பேச்சு கேட்காத. அந்த பொண்ணோட ஜாதகம் ஊரறிஞ்ச விஷயம். கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம். மகேஷ் சொன்னால் புரிஞ்சிக்க, வேணா தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லு, 500 ரூபா தான், நான் கூப்பிட்டு போகிறேன். நான் சொல்கிறதுக்கெல்லாம் அவளை மறந்துடு. அடச்சி, என்னமாம்மா அப்படி பேசுகிற? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். இல்லைடா மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா... நீ எதுவும் பேச வேணாம், நான் வரேன். என் பெரியத்த சொல்லிருக்கு, அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அதை சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான். என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகா யோசிச்சேன். நீ இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தந்தாதான். யாரா அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா.
தனியா மாவு புழியிறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா வந்து ஒரு கை போடு. ஓ, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை... காயத்ரி, என்னம்மா? எவ்வளோ நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன்.